ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் ஏன் கீழே விழுந்துகிட்டே இருக்கிறோம், ஏன் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி, அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன தாங்க வழி இருக்குது? எனக்கு நல்லா தெரியும், நான் கீழே விழுந்துட்டுருக்கிறேன், ப்ராசஸில் விழுந்து எழுப்புகிறேன், என்னால் நிற்க முடியல, ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன். இது என்ன தான் வழி அப்படின்னா, அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஒரு 4 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிசையர், டிசெப்ஷன், டிஸ்ஒபீடியன்ஸ், டெத் அப்படின்னு பார்த்தோம். நேற்று டிசையரோட விளையாடுறது, டிலே பண்ணுறது ஒபீடியன்ஸை, டிபெண்ட் ஆன் த ஃபீலிங்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸ் நெக்லெக்ட் பண்ணுறதை பார்த்தோம். இன்றைக்கி ஹவு டு ஸ்டாண்ட் ஃபர்ம், எப்படி ஃபர்மாக நிற்கிறது. எல்லாருக்குள்ளேயும் ஆசை இன்றைக்கி நான் ஃபர்மாக நிற்கணும் அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நம்பர் 1 ரெசிஸ்ட். சொல்லுங்கள், ரெசிஸ்ட். யாக்கோபு 4:6 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்றார் ஆண்டவர். இப்போ ரெசிஸ்ட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் அன் ஆக்டிவ் வார்ஃபேர். ரெசிஸ்ட் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை. கேளுங்க, ஆண்டவர் நான் ரெசிஸ்ட் பண்ணணும், பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்கணும். நான் ரூட்டில் கை வைக்கணும். முதல்ல ரூட்டை கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் என்னை கூப்பிடுறாங்களா, வேணாம் வரல நீங்கள் போங்கடான்னு சொல்கிறதுக்கு நம்மளை ரெசிஸ்ட். பிசாசு டேரக்டராக கூட மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சும்மா ஒரு நாள் வாடா, என்னடா ஓவரா சச்சின்னு சீன் போடுற, ரொம்ப ஒரே பரிசுத்தவான் மாதிரி, சாமியார் மாதிரி, சும்மா ஒரு நாள் உட்காரு, நீ தண்ணிலாம் குடிக்க தேவையில்ல, சும்மா டாஸ்மாகில் எங்கள் கூட உட்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவன் அடிக்கடி சொல்லுவான், நான் தண்ணியில் அடிக்க போக மாட்டேன், சும்மா டாஸ்மாகில் போய் உட்காரோம். பட் யூனோ வாட் ஹேப்பன், கொஞ்ச நாள் போக போக he started to taste the water. அப்போது ஸ்டார்டிங்கில் ரெசிஸ்ட் பண்ண கற்றுக்கிடுங்க. இந்த லிங்க் பார்க்கலாம், இங்கே போகலாம் வா அப்படின்னா, நோ, we will get influenced by this world. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆட்லாம் இருந்தாலும் நம்ம தேவையில்லாத, அதனால சொல்கிற பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும் ஏன் சொல்லப்படுதுன்னா, the world will influence you. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்ன ரெசிஸ்ட் பண்ணு, தேவையில்லாத இடத்துல இப்போ நிற்காதன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாலிபர்களுக்கு அது கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, சும்மா நிற்காது அங்கே நிற்காதுன்னா, resist the Satan because we will get influenced by him. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆமாம், ரெசிஸ்ட் பண்ணுங்கள். பவுண்ட்ரி, செட் பவுண்ட்ரிஸ். உங்கள் பேச்சில் பவுண்ட்ரி இருக்கட்டும். பிளாக் பண்ணுங்கள், தேவையில்லாத ட்ரிகர் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுங்கள். ரெசிஸ்ட் பண்ணுங்கள் பிசாசை. சும்மா அதிலே இப்போது ஆறுன பொண்ணை சில பேர் அமைதியாக இருக்க கூட சொரிஞ்சுனே இருப்பாங்க. அந்த மாதிரி நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. ரெசிஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுடணும், அவ்வளோதான். பரிசுத்தாவியானவர் கிருபை தருவாராக. இஃப் யூ டோன்ட் ரெசிஸ்ட் early, you will regret it later one day. Number 2, remember God's word. இயேசு கிறிஸ்து பொல்லாத பிசாசால் சோதிக்கப்படும் போது அவருடைய மைண்ட் இருந்ததெல்லாம், இது எழுதியிருக்கு, இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி மைண்டில் அவர் வேர்டு வச்சுருந்தார், ஹார்ட்டில் வேர்டு வச்சுருந்தார். அப்போ நமக்குள்ளே எத்தனை வசனம் மனப்பாடமாக இருக்குது. சும்மா கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இல்லை, வசனம் உள்ளே இருக்கணும். வசனம் உள்ளே இருந்தால் தான் பிசாசு ஜெயிக்க முடியும். A man filled with God's word leaves less room for sinful thoughts. ஏன் இன்றைக்கி அசுத்தமான தாட்லாம் உள்ளே வருதுன்னா, வேர்டு உள்ளே இல்லை, வார்த்தைக்கு நேரம் செலவிடுறதில்லை. ஆனால் you are telling that you are a Christian. How pathetic. நேரம் நரகத்துக்கு பிசாசுக்கு வழி பார்த்துட்ருக்கலாம். நேரம் நரகத்துக்கு கொண்டு போகிறது பார்க்குறான். If you don't have time to pray, if you don't have time to church, if you don't have time to read the word of God, பிசாசை ஜெயிக்கவே முடியும். நல்லா எழுதி வச்சுடுங்க, வசனம் எல்லாம் பிசாசை ஜெயிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஆர்கியூலாம் பண்ணல பிசாசுக்கிட்ட, வசனத்தை கோட் பண்ணிட்டே இருந்தார். 3வது, ரெடி டு ப்ரே ஆல்வேஸ். அந்த Matthew 26:41 சொன்னார், பி வாட்ச் அண்ட் ப்ரேஃபுல். ப்ரேயர் ஏன் பண்ண சொல்கிறாருன்னா, இட் கீப்ஸ் யுவர் ஸ்பிரிட் அவேக். சும்மா ட்ரெடிஷ்னலாக லீகலிசமாக இப்போ ஜெபமாலை அதெல்லாம் கிடையாது. ப்ரேயர் ஏன் பண்ண சொல்கிறாங்க? இன்றைக்கி நிறைய பேர் ப்ரேயர் ஏன் பண்ணுறேன், நம்ம ப்ரேயர் ஆண்டர் பண்ண சொன்னது வேறு, நம்ம ப்ரேயர் பண்ணோம், ஆண்டர் இது வேணும் அது வேணும், எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க, இந்த பிரச்சனை தீருங்க அந்த பிரச்சனை தீருங்க. ஆண்டர் நினைப்பார், நான் ஏன் ப்ரேயர் பண்ண சொன்னால் நீங்கள் என்னடா ப்ரேயரை மாற்றி வச்சுருக்கீங்க. See, nothing wrong in asking your நம்ம தேவைகளை. பட் ஏன் ப்ரேயர்னா, ப்ரேயர் ஆல்வேஸ் கீப்ஸ் யுவர் ஸ்பிரிட் அவேக். பிரச்சனை வரும்போது ஷார்ட், ஆண்டவரே நான் தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரி சூழ்நிலை வருது, எனக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த தப்பில் விழுந்து விட எனக்கு உதவி செய்யுங்க. நான் துரோகம் பண்ண கூட உதவி செய்யுங்க. அதுக்கு தான் ப்ரேயர் இஸ் நாட் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப்டர் ஃபெயிலியர், இட் இஸ் ப்ரொடெக்ஷன்.
ஜெபம் பண்ணுங்க. 4வது, ரியாக்ட் குயிக்லி. ரியாக்ட் பண்ணும். ஆண்டவர் ஜெபம் பண்ண உடனே ஐடியா கொடுப்பாரு, இங்கேருந்து ஓடிடுது, ஏன் பண்ணுறாரு. அது அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம், உடனே ரியாக்ட் பண்ணணும். லுக் அட் ஜோசப், நேற்று அதான் பார்த்த மாதிரி அவர் உடனே ரியாக்ட் பண்ணார். கொஞ்சம் 2 நிமிஷம் நின்று ஒரு 5 நிமிஷம் நிற்காம இல்லை, உடனே ரியாக்ட் பண்ணார். 5வது, ரெஃப்யூஸ். டோன்ட் மேனேஜ் அண்ட் ரிஜெக்ட் இட். ஸ்டார்டிங் நோ சொல்ல கற்றுக்கிடுங்க. ஆமாம், இன்றைக்கி ஸ்ட்ராங்காக எப்படி நிற்கிறதுக்கு ஆண்டர் சொல்லி ரெசிஸ்ட் பண்ணு. ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட் ஆஃப் காட்ஸ் வேர்ட், ரெடி டு ப்ரே. அப்புறம் என்னது, ரியாக்ட் பண்ணு, ரெஃப்யூஸ் பண்ணுன்றார் ஆண்டவர். நோ சீக்ரெட் காம்ப்ரமைசஸ், நோ ஸ்மால் சின்ஸ். வாட் யூ டாலரேட் டுடே வில் கண்ட்ரோல் யூ டுமாரோ. அப்போது ஆண்டவர் இவ்வளோ காரத்தை கத்துறார். எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ஒன்று பார்த்தோம், பார்த்தீங்களா? என்ன பார்த்தோம் சொல்லுங்கள்? ப்ராக்டிஸ். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிசிப்ளின்குள்ளே நம்ம சரீரம் வராது தான். ஏன்னா நம்ம ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணல. பட் ஜிம்முக்கு போகும்போது டிசிப்ளின்குள்ளே கொண்டு வரோமா, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரோமா, ஒரு 2 மாதத்தில் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் ஆகிருதா. சுகர் கட் பண்ணும்போது ஒரு வாரம் கஷ்டமாக இருக்குது, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஸ்ட்ராங் ஆகுமா. இப்போ ஆண்டோடைய வசனத்தை வாசிக்க கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், ஒரு 2 வாரம் கடினமாக இருக்கும், 3ஆவது வாரம் ஆவியானவர் இந்த ஸ்பிரிட் கொஞ்சம் ஏன்னா டெட்டாக இருக்குல்ல, கொஞ்சம் அவேக் ஆகிடுச்சுன்னா அதுவே ஸ்பிரிட் கேட்கும், வார்த்தை கேட்கும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, வந்த உடனே ஒரு 1/2 அன் ஹவர். அப்போது அங்கே டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆண்டரோட புட் ஆல்வேஸ் காட் ஃபர்ஸ்ட். இப்போ உங்களால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். சர்ச்சுக்கு ஒரு சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா அப்படியே பயங்கர பஸ்டவன்லாம் கிடையாது. சண்டே வந்து நமக்கு ஃபீடு, அந்த ஃபீடை பாதுகாத்துக்கோ நம்ம கேட்ட வசனத்தை வச்சு மண்டே டு சாட்டர்டே நம்ம வந்து நல்லா நடக்கணும். அப்போ வந்து ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் பெரிய காரணம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் தாமே எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.